இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு சப்பாத்தி பன்னீர் கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாவு திரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவி பண்ணும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா. ஸோ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் தடவி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டைமில் 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் வந்து ஒரு 4-5 பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமாக வதங்கினாலே போதும். இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக மசியணுன்ட்டு இல்லை, பட் ஓரளவு வதங்கிருக்கணும். அந்த டைமில் வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 கேஷ்யூ நட் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு அந்த பேஸ்ட்டுக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆறுற டைமில் இப்போ நான் பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு நல்ல திக்கான ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக வதங்கினோடனே நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்தாலே அந்த பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கலர் நல்லா மாறி வரும். அந்த டைமில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். ஸோ மூடி போடலைன்னா உங்களுக்கு அது வந்து கொதித்து வெளியில் தெரிக்கும். ஸோ மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்துட்டு இதை நீங்கள் சாட்டே பண்ணி விடலாம். இல்லை மூடி போட்டிங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ பன்னீர் க்யூப்ஸ்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டில் இறக்கும்போது உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா பட்டர் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூளும் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பன்னீர் க்யூப்ஸ்லாம் வந்து அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு நல்லா அந்த சாஃப்டாக பொங்கி வந்துருச்சு. சப்பாத்தி சுடும்போது நிறைய பேர் வந்து சப்பாத்தி ஹார்டாக இருக்குது, நான் ஆயில் அப்ளை பண்ணி பார்த்தேன், கீ அப்ளை பண்ணி பார்த்தேன், ஆனாலும் எனக்கு சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நீங்கள் அடிக்கடி திருப்பி போட்டு சுடாமல் ஒரு 2 டைம்ஸ் அல்லது மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வந்து சப்பாத்தி திருப்பி போடுங்க. பட் ஒரே பொசிஷன்லேயே வச்சு நீங்கள் அதை கரண்டி வச்சு ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் வரும், எல்லா சைடும் ஈவனாகவும் குக் ஆகிருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.